இப்பதான் 2024 ஸ்டார்ட் ஆன மாதிரி இருந்தது, அதுக்குள்ளே 2025 வந்துருச்சியா. வருஷம் போனதே தெரியல. போன வருஷம் அப்படி என்னதான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு யோசிச்சா ஒன்றும் பண்ணலை. 3 நேரமும் சாப்பிட்டுட்டு ஃபோனே பார்த்துட்டு கிடந்திருக்கேன். அப்படிட்டு தான் உருப்படியாக ஒரு வேலையும் பார்த்த மாதிரி இல்லைண்ணா. சரி, ஓகே. இந்த வருஷத்தோட முதல் சண்டையா, எப்படியாவது சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு காலையில் வேகமாகவே சிக்குன்னு கிளம்பிட்டு வா சுருதி போகலாம் அப்படின்னு செல்வா கூப்பிட்டேன். செல்வா ஒரே ஒரு டீ மட்டும் போட்டு குடின்னு சொன்னானா. சரி ஓகேன்னு பாலை ஊற்றி சிம்மில் போட்டுட்டு, கருவாடு கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது, அதனால் அத்தைக்கு கொஞ்சம் கருவாடு, கத்திரி வத்தல், அந்த கொத்தரவங்க வத்தல் எல்லாமே எடுத்து வச்சுட்டு பாலுங்கிட்ட ரெடி ஆயிடுச்சா. டீ தூள் ரொம்ப நேரமாக தேடி பார்த்தேன், டீ தூளும் இல்லை காப்பி தூளும் இல்லை. சரி, செல்வா வந்து எங்கிட்ட ஹார்லிக்ஸாவது போட்டு கொடுன்னு சொன்னா. எங்கிட்ட சுட நீ கொடுத்தா போதும், அது நல்லா இருக்கும் நல்லாலையோ பரவாயில்லைன்னு சொன்னானா. அதனால் ஹார்லிக்ஸ் மட்டும் தான் போட்டு கொடுத்துட்டு அப்படியே வீட்லேயே ப்ரேயர் பண்ணிட்டு நம்மளே கிளம்பியாச்சு. இந்த சாரியில கொஞ்சம் அழகா இருக்கே, ஒரு போட்டோ எடுத்து கொடுறான்னு சொன்னேன். அந்த போட்டோவை எடுக்க சொன்னதுக்கு நான் சும்மாவே இருந்திருக்கலாம் போல, அந்த லட்சணத்துல தான் எடுத்து கொடுத்துருந்தேன். ஃபைனலா நம்ம சர்ச்சுக்கு கிளம்பியாச்சு. இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில சுகன்ராஜ், கோபிகா, ஸ்ரீ அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். பாய்.